என்னாச்சு அகஸ்டி, உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோம்மா. அதான் உனக்கு வீடியோ கேம் டாய்ஸ் வாங்கி தந்தோம்ல, அதை வச்சு போய் விளாடு போ. டாய்ஸ்லாம் என் கூட பேச மாட்டேங்குதே. சரி, கொஞ்ச நேரம் படுத்துற என் கூட சோஃபால. கொஞ்ச நேரத்துல நீயே தூங்கிடுவ. அம்மா அப்பா இப்போ வருவாங்கம்மா, அப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு தான் தூங்குவேன், அது வரைக்கும் முடிச்சிருப்பேன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அப்பாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்போ வந்தா நம்மளுக்கு என்ன? நான் போய் உங்க ஆட்சிக்கிட்ட போய் போன் பேசிட்டு வரேன், அதுக்குள்ளேயே நீ தூங்கி இருக்கணும். ஹலோ ஹலோ அம்மா, நான் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்பா டேப்லெட் போட்டாரா? நானும் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அப்பா டேப்லெட் போட்டாரு. ஹலோ சொல்லுமா. அப்பா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நாங்க இருக்கோம்மா, உனக்கு கவலைப்படாத. சரி, குட் நைட். குட் நைட். அது சரி, வேலைக்காரன் வந்தானா? சமைச்சு கொடுத்தானா? பேரப்பிள்ளை சாப்பிட்டானா? அவன் வந்தான், சமைச்சு கொடுத்தான். நானும் அகஸ்டினும் மட்டும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்க்குக்கு போனோம். அங்கே போய் ஊஞ்சலாடி விளாண்டதுல வீட்டுக்கு வந்தது தூங்கிட்டான். வெரி குட்மா, அதே மாதிரி தான் அகஸ்டினுக்கு அவங்க அப்பா நினப்பு இல்லாமல் மாற்றி பார்க்கு பீச்சில் கூட்டிகிட்டு போய். அது சரி, அவர் ஏதாவது சொன்னாரா? இல்லை ஏதாவது கூட சண்டை போட்டாரா? தினமும் சண்டை தான், இன்னைக்கும் சண்டை தான். ஆனால் நான் வாய்க்கு வந்தபடி வச்சு விட்டுட்டேன். உங்கள் கூடலாம் வாழ முடியாது, நான் 2 நாள் எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டு வச்சு விட்டேன். கோபத்தில் தான் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அது கரெக்டுமா. நீ என்ன அப்பா அம்மா இல்லாத அண்ணாதையா? இல்லை சொத்து சோகம் இல்லாதவனா? நீ அங்கே இருந்தாலும் உன்னை அடிமையாக்கிடுவான். நீ இங்கே வந்துடுமா, நாங்கள் உன்னைய ராசாத்தி மாதிரி வச்சுக்கிடுவோம். நீ எப்போ வருவேன்னு சொல்லி நாங்கள் அப்பா உன்னைய கால் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவோம். சரிம்மா, வச்சிருக்கேன். சரி. எங்க அம்மா என்னைய ராஜாத்தி மாதிரி பார்த்துக்குருவாங்க. எங்க அம்மா மட்டும் அவங்க அப்பா கிட்ட பேசலாம் சந்தோஷமா, நான் மட்டும் எங்க அப்பா கூட பேசக்கூடாதா? சப்பா, இந்த செல்லு வேற வேலையே செய்ய மாட்டேங்க. அப்பா நைட் எப்பப்பா வந்தீங்க? நான் நைட் மிட் வந்தேன்ப்பா. அப்பா என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. இருப்பா, காட்டிக்கிட்ட பொங்கல் பேசிட்டு வரேன். சரிப்பா, அது வரைக்கும் வெயிட் பண்றேன்ப்பா. ஹலோ ஹலோ, ஏம்மா சாப்பிட்டியாம்மா? நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். உடனே நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்கேன். என்ன நினைச்சு இருக்குமா கவலைப்படுறேன்? உன் பொண்டாட்டி அடங்கவே மாட்டேங்காளா? அடங்கினா அவன் கூட காலே அவங்க அப்பா தான் வீட்டுக்கு போச்சுக்கிது. சரிம்மா. என்னடா இருக்கிற? அகஸ்டினை பத்தி கவலைப்படுறியா? ஆமாம்மா. அவனை கொண்டு வந்து இங்க விட்டுரு. நீ 1 வருஷம் போய் பாருங்க. நீ வந்ததுக்கப்புறம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு. சரிம்மா, வைக்கிறேம்மா, நாளைக்கு பேசுறேம்மா. அப்பா, நீங்க சின்ன வயசுல இருக்கீங்க, எங்கப்பா இருந்தீங்க? மதுரையில பாட்டி பேர் தான்டா. யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க? நானு, பாட்டி, தாத்தா, என் தம்பி 4 பேர் இருந்தாங்க. ஜாலியா இருந்தீங்க? ரொம்ப ஜாலியா இருந்தோம்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல உடனே அங்கே கொண்டு போய் விடுறேன், ஜாலியா இருக்கும். வேண்டாம்ப்பா, எனக்கு பிடிக்கலப்பா. நான் இந்த ஊர்ல இந்த வீட்டுல தான்ப்பா இருப்பேன். இதே ஊர்லயா? இந்த ஊர்ல இருந்து இந்த கொஞ்ச நாள் தான் கால் பண்ணி உன்னை அங்க ஆட்சிக்கிட்ட கொண்டு போய் விட்டுருவேன். என்னப்பா? முதல்ல அப்பா பேச கிளம்பிக்கு போடாது. அப்பா, எங்களுக்கு ஸ்கூல்ல நியூ இயருக்கு நிறைய கேம்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வைக்காங்கப்பா. நீங்களும் அம்மாவை என்னை கூட்டிட்டு போகணும்ப்பா. கூட்டிட்டுலாம் போக முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, ஓகே சொல்லுங்கப்பா. ஓகேலாம் சொல்ல முடியாது. நான் வந்தா அம்மா வர மாட்டான், அம்மா வந்தா கன்ஃபார்ம் நான் வரவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அப்பா அம்மா கூட ஜாலியாக வருவாங்க. முதல்ல இந்த நியூ இயர்ல ஒன்றா இருக்கமான்னு பார்ப்போம். இப்போ போய் விளாடு. அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டாமா, போயிட்டு வர. அதான் உன்னை 5 மணிக்கு வீட்டுக்கு போக சொல்றோம்டா. நைட்டு சாப்பாடு வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம்னு சொன்னோம்டா. இல்லைம்மா, அகஸ்டின் தோட்டத்தில் தனியாக விளையாடிட்டு இருந்தா, அதான் கம்பெனிக்கு அவன் கூட ஊஞ்சலாட்டி விட்டு விளையாடிட்டு இருந்தேன். சரிம்மா, போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அகஸ்டின் ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டியா? இல்லைம்மா, நாளைக்கு லீவு தாங்கம்மா, நான் நாளைக்கு பண்ணுறேம்மா. சரி, போய் டிவி பார்ப்போம். இல்லைம்மா, எனக்கு பிடிக்கல. அம்மா, அதில் கிறிஸ்டியன்ஸ் தானம்மா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? திருநெல்வேலியில இருந்து வர்ற வழியில முதல் சர்ச்சும், ராஜபாளையத்துல இருந்து வர்ற வழியில கடைசி சர்ச்சும் இருக்கிறது நம்ம சர்ச் தான். முதல்ல கடைசிமா இருக்கிற சர்ச்சு நம்ம சர்ச்சு, CSI பரிபவுல் ஆலயம். போன வருஷம் போனோம், கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு. மறந்துட்டியா நீ? அம்மா, இப்படிப்பட்ட சர்ச்சுக்கு நம்ம சண்டே போறதே இல்லையம்மா. போறது இல்லதான், அங்க போகிறதுக்கு விருப்பமும் முக்கியமா, நேரமும் முக்கியமா, விருப்பமும் நம்மளுக்கு வேணும். நம்மகிட்ட அது 2மே இல்லையே. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, கிறிஸ்டியன்ஸ்லாம் சண்டே சர்ச்சுக்கு போகணுமா. நம்மளால தான் போக முடியாது. அம்மா, எனக்கு ஒரு டவுட்மா. என்ன சொல்லு. அம்மா,
நான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பட்டதா நான் ஏசப்பாவை இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பி வச்சாங்க. உண்மையாம்மா? இருக்கலாம். அது உண்மையாம்மா? இருக்கலாம். சரி, நான் ஆச்சிக்கிட்ட போய் பேசிட்டு வரேன். நீ போய் தொலை பேசாம போய் டிவி பாரு போ. எங்க அம்மா எங்க ஆச்சி வீட்ல இருந்து வந்தாங்க. எங்க அப்பா பாட்டி வீட்ல இருந்து வந்தாங்க. நான் ஏசப்பா கிட்ட இருந்து வந்தேன். ஓகே ஓகே. இந்த ரிமோட் என்ன ஒழுங்காக மாட்டேங்கி. சார் இந்த கம்பெனி ஒர்க் வேற. அகஸ்டின் எங்க போனா? அம்மா அகஸ்டினை பாத்தீங்களா? அகஸ்டின் இங்க வா, அம்மா கிட்ட வா. அகஸ்டின் எங்க போயிருக்க போறான்? ஒன்னும் தோட்டத்துல இருப்பான், இல்லாட்டி மாடியில இருப்பான். போய் தேடி பாரு போ. அம்மா மாடிக்கு போய் 3 தடவை போய் பார்த்துட்டேன். தோட்டத்துலயும் இல்ல, வீடு முழுக்க தெரியாது. அகஸ்டினை காணுமா? ஏதோ அகஸ்டினை காணுமா? போய் அவர்கிட்ட போய் சொல்லு, போய் தேடட்டும். ஐயா அகஸ்டினை காணும்யா. என்னது அவசியம் காரணம்? பிள்ளைய பார்க்கறத விட அவருக்கு என்ன வேலை? போய் கேட்போம். ஐயோ, என் பிள்ளைய காணுமே, நான் எங்க போய் தேடுவேன்? அகஸ்டின் எங்கடா போன? என்னடி டிராமா இல்லையா? என் பேருக்கு என் பிள்ளை குடும்பமா சேர்ந்து என் பிள்ளைய வீட்டுக்கு டிராமா ஆடுறீங்களா? என்ன உங்களுக்கு பயந்து பிள்ளைய கடத்திட்டு போறவன்னு நினைச்சீங்களா? இன்னும் 2 நாள்ல எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி பிள்ளைய கூட்டிட்டு போற பாருங்க. இதெல்லாம் நிறுத்தி ஏன் மேல பழிய போடுவியா? நீங்க தான் ஏன் மேல பழிய போடுறீங்க. சண்டை நிறுத்துங்கம்மா. அம்மா பக்கத்து தெருவுல சான் பிரஜித்னு ஒரு பையன். அம்மா பக்கத்து தெருவுல சான் பிரஜித்னு ஒரு பையன் தெரியும். ஒரு பையன் இருக்காங்க, அங்க போயிருப்பானோ. அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. அப்புறம் ஐயா 2வது தெருல காவிரின்னு ஒரு பெரிய பையன் தெரியும். அகஸ்டின் பேசுறத பார்த்துருக்கேன். அங்க போயிருப்பானோ. எதுக்கும் அவங்க வீட்டுல போய் தேடி பாருங்க. அவன் தனியாவா எங்கேயும் போக மாட்டான், சொல்லிட்டு போக மாட்டான். அப்படி எங்க போயிருப்பான்? ஐயோ பாவம் பச்சை பையன், விளையாட யாரும் ஒரு வெளியே போயிருப்பானோ. கடவுளே பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துரு. இப்ப நம்ம வசனம் படிக்கலாம். இறந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வெரி குட். நெக்ஸ்ட் வீக் நான் கேட்கும்போது யார் தப்பு இல்லாம சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ். இப்போ நம்ம சகே கதை பார்த்தோம்ல, அது ஒரு வாட்டி ரீகால் பண்ணா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. சகே வட்டி வாங்குறது ரொம்ப கெட்டவன். வெரி குட். வெரி குட். பாவியான சகே வீட்டுல ஏசப்பா வரும்போது அவன் வீடு ஹாப்பியா ஹோமாமா இருக்கு. அது போல ஏசப்பா உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க வீடும் ஹாப்பி ஹோமாமா. ஒருவேளை ஏசப்பா வந்தா எங்க வீடு ஹாப்பி ஹோம் ஆயிருமோ? சரி, நம்ம பிரேயர் பண்ணலாமா? ஏசப்பா சண்டே கிளாஸ்க்கு வந்த பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்க வீடும் சகை வீடு போல ஹாப்பி ஹோமா மாற செய்யுங்க. திடீர்னு நம்ம எல்லாம் உங்களுக்கே சொல்லி கொடுக்கணும். ஆமே. உங்க பெற்றோர் உங்களோட பேங்க் வெளியில் நிற்கிறாங்க, நீங்க போகலாம். என்ன அகஸ்டி நீ போல வீட்டுக்கு? இல்ல போலண்ணா. என்ன உங்க அப்பா அம்மா வரலையா? இல்லண்ணா. என்ன உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியா? இல்லண்ணா, யாரும் வரலன்னாங்க. ஏன்டா எங்க வந்திருக்க? நான் எங்க வீடு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி இப்படி திரும்பி அப்படி திரும்பினா இருக்கு. அவ்வளவு தூரத்துல நானா வந்த? ஏன் உங்க அப்பா அம்மா வரலையா? வரலண்ணா. தனியா வந்திருக்கியா? ஆமாண்ணா, நானா தான் வந்தேன். நான் ஏசப்பாட்ட போகணும்னு வந்திருக்கேன். ஏசப்பா கிட்டயா? ஆமாண்ணா. ஏன் உங்க அப்பா அம்மா உனக்கு பிடிக்கலையா? எனக்கு எங்க அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க 2 பேரும் டெய்லி சண்டை போடுவாங்க. இன்னும் 2 நாள்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீ யார் கூட போக போற? எனக்கு யாரு கூடயும் போக பிடிக்கல. எனக்கு எங்க வீடுனா பிடிச்சிருக்கு. பாவம், உன்னோட மனவேதனை எனக்கு புரியுதுடா. ஏசப்பா கிட்ட ஏசப்பா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவாங்க. உங்க வீட்டை அடிக்க
உண்மையிலே ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வருவாங்களாண்ணா? கண்டிப்பா ஏசப்பா உங்க வீட்டுக்கு வருவாங்க. வா நம்ம வீட்டுக்கு போலாம். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீடு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி இப்படி திரும்பி அப்படி போகணும். யாரோ வெளில இருக்காங்கல்ல, போய் திறக்க வேண்டியதானே? தேவனா போய் தேடி இருங்க, நான் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் போட்டு வச்சேன். யார் நீங்க? நான் சென்பால் சர்ச்சில் யார்கிட்ட தனியாக சண்டே பேசிட்டு கிளாஸ் டீச்சரா இருக்கேன். நான் உங்க பையன் அகஸ்டின். அகஸ்டின், எங்கடா போயிருந்த? காணாம போனதா? எவ்வளவு வருஷப்பட்ட தெரியுமா? என்னடி போலீஸ்க்கு போன் போட்டாலும் பிள்ளை கிடைச்ச மாதிரி ஆக்டிங் பண்றியா? அதேதான் நானும் உங்ககிட்ட கேட்க. நீங்க என்னையா நீங்க பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறீங்க? சண்டே எடுத்துங்க. இல்ல கத்து வந்து வாடிக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. சரி வாங்க உள்ள உட்காந்து பேசுவோம். பிள்ளை எப்படி மாட்டாருண்ணா? அவன் சண்டே கிளாஸ்க்கு தனியா நடந்து வந்தான். சண்டே கிளாஸ்க்கு எப்படி போனேன்? அவன் சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே ஏசப்பா கிட்ட போனன்னு சொல்லிட்டு இருக்கான், வீட்டுக்கு போகாம. என்னது ஏசப்பா கிட்டயா? ஏன் வெஸ்டி இந்த வீடியோ நான் பிடிக்கலையா? அவனுக்கு இந்த வீடை பிடிச்சிருக்கான். ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால அவன் நீங்க 2 பேரும் பிரிய போறீங்களாமே. ஆமா பிரதர், இவெல்லாம் ஒரு பொம்பளையா பிரதர். நான் எது பேசினாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசுறான் பிரதர். இவர் மட்டும் எப்ப பார்த்தாலும் சோத்துக்கு உப்பு இல்ல, குழம்புல உப்பு இல்லன்னு எப்ப பார்த்தாலும் என்னை வழிந்தாரு. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. உங்க 2 பேருக்கு பிறந்த பூ தான் அகஸ்தி. இன்னும் உங்க சண்டையாலையும் கோபத்தினாலையும் அந்த பூவை நீங்க கசைக்கு தூக்கி எறிவீங்க. அதனாலதான் அந்த பூ வந்து ஏசப்பா கிட்ட போனோடனே துடிக்குது. இனிமேல் சண்டை போடாதீங்க. என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை ஏசப்பா கிட்ட போக சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவன் என்னை எங்க கூடயே இருக்கட்டும். நான் இனிமே எங்க கூட இருப்பேன். இல்லைங்க, என்னைய மன்னிச்சுக்கோங்க. இல்லம்மா நீதாம்மா என்னைய மன்னிக்கணும். கல்யாணமாய் 7 வருஷம் ஆகுது. இத்தனை நாளா நான் எங்க அம்மா வீட்டுல உள்ள பெருமையே பேசிக்கிட்டு இருந்தேன். என்னைய மன்னிச்சுக்கோங்க. பிரதர், இவர் ஆபீஸ்க்கு போனோடனே நான் எங்க அம்மா கிட்ட இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். இவர் தான் என்னை மன்னிக்கணும். பிரதர், நாங்க கிறிஸ்டின்ஸா தான் பிரதர் இருக்கோம். ஆனா நீங்க இருக்க வரைக்கும் இப்போ சண்டை வராது பிரதர். நீங்க இப்போ போன உடனே சண்டை வந்துருங்க. எல்லாருக்கும் சண்டை வராம இருக்க என்ன பிரதர் பண்ணணும்? அதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சென்பால் சர்ச்சில் ஒவ்வொரு சண்டையும் வந்து அங்க கொடுக்குற சத்தியத்தை கேளுங்க. அப்போது உங்க மனசு ஏசப்பாக்கு தான் முதலிட கொடுக்கணும்னு உங்களுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. பிரதர், நான் கூட ஏசப்பாக்கு முதலிடம் இருக்காங்க. எங்க அம்மா அப்பா பாத்துக்கு தான் பிரதர் முதலிடம் கொடுத்தேன். அவங்களும் என்னை ரொம்ப தூண்டி விட்டு சண்டை போட வச்சுட்டாங்க பிரதர். வெரி குட், வெரி குட். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. நீங்க 2 பேரும் ஒரே மாம்சன்னு மறந்துடாதீங்க. பிஞ்சு மனசோட இது இப்போதான் எனக்கு புரியுது. இனிமே நானும் அம்மா சண்டை போட மாட்டாங்க கிறிஸ்டின். ஆமா அகஸ்டின். நாங்க வெளியே இருந்து நீங்க பேசிட்டு கேட்டுக்கிட்டு தான் நாங்களும் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுக்காதனாலதான் எங்க பிள்ளைங்களை நாங்களே சண்டை போடுவோம். இனிமே உங்க விஷயத்துல நம்ம தலையிடவே மாட்டோம். நீங்களும் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுங்க. அப்ப உங்க வீடும் ஹாப்பி ஹோமா மாறும். நாங்க மாறிட்டோம். நீங்களே இனிமே சண்டை மாறுங்க. நாங்க குடும்பமா சேர்ந்து தண்ணி வேற கொண்டாடுவோம். நீங்களே கொண்டாடுங்க.
சிரிக்காம பேசணும் நீங்க. என்ன அதை இங்க பாரு, சொல்லும் போது இப்படி வேணுங்க. வருஷத்தை பவுல் நாளைக்கு வருவீங்களா? அன்னைக்கெல்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு அழகா சொன்னீங்க. அப்படின்னு நீங்க வந்து அடுத்து டிவி பார்த்துட்டே ஐயோ என் பிள்ளை நான் எங்க போய் தேடுறேன் சிரிக்க கூடாது. அப்படியே ஒண்ணுமே அகஸ்டின் அகஸ்டின் எங்க போன நான் எங்க போய் தேடுவேன் என்னடி அகஸ்டின் எங்க போன அகஸ்டின் நான் உன்னை எங்க போய் தேடுவேன் சொல்லிக்கிட்டே இருந்தா சும்மா தட்டி விடுறேன். ஏய் என்னடி நான் கூட ஏதாவது ஏய் அமைதியா இருங்க நீங்க ரெண்டு பேரும். இல்லே பக்கத்து தூர போங்க. ஏய் ஆஃப் பண்ணுங்க நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஃபோன் பேசுற மாதிரி உட்காந்து நீயும் ஃபோன் பேசுற மாதிரி எனக்கு உடனே நீ முன்னாடி வந்து கடைசி பார்த்துருவாங்க. ரெண்டு பேரும் தேட மாட்டாங்க. நம்மளே பர்மிஷன் பையன் விளையாடத்துல யாரும் வெளியே போயிட்டு நம்மளே குழந்தையில திட்டினையில